கொத்தவரங்காய் நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது. ரெகுலரா காய் வாங்கிட்டு இருந்த என்னோட கஸ்டமர் ஒருத்தர் திடீர்னு கொஞ்ச நாள் ஆளையே காணும். வெளியே அக்கம் பக்கம் விசாரிக்கும் பொழுது அவருக்கு பேரலிசிஸ் அட்டாக்னு சொல்லி சொன்னாங்க. பட் கொஞ்ச நாள்ல வந்துட்டார் அவரு. அவர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம்தான் என்னை பயங்கரமா ஆச்சரியப்படுத்துச்சு. கொத்தவரங்காய காலையில மதியம் இரவு 3 வேளை வந்து 4 நாள் கொத்தவரங்காய ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. குடிச்சிருக்காரு. சரியாயி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். வாய் பச்சையாக ஜூஸ் போட்டு குடித்தா வாயு கிடையாது. இந்த முன்னாடி தலையும் இந்த வாழையும் பிச்சு போட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக இந்த ஜாரில் பிச்சு போட்டுக்குங்க. நம்ம வேவிச்சு சாப்பிட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டு குழம்புல போட்டால் தான் வாயும்பாங்க. அதுக்குமே பெருங்காயம் பூண்டெல்லாம் போட்டால் வாயு இல்லை. ஆனால் கொத்தவரங்காயில் ரொம்ப சக்தி இருக்குது. நம்ம வந்து இந்த முன்னாடி இப்படி அறுத்துட்டு பிச்சு போட்டுக்குவோம். டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போம், உடம்புக்கு நல்லது. பீட்ரூட் ஜூஸ் ஒன்று போட்டிருக்கோம், கேரட் ஜூஸ் ஒன்று போட்டிருக்கோம். இன்றைக்கி கொத்தவரங்காய் ஜூஸ் போடுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க. எல்லாத்தையும் இப்படி அறுத்து போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வரும் இப்படி இருக்கு பாருங்க, பால் போல. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த நுரையில நம்ம எப்படி எடுத்துருவோம். இப்படி பால் மாதிரி நுரை இருக்கு பாருங்க, இந்த நுரையில நம்ம எடுத்துருவோம். உடம்புல நரம்பு பிரச்சனை உள்ளவங்க இந்த வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்க, கொத்தவரங்காய் ஜூஸ் போட்டாச்சு. இதை நம்ம குடிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்.